கடந்த பகுதி ஒன்றிலிருந்து ஒரு சிறிய சுருக்கம். நேற்று நிழல் இல்லாத மனிதன். இரவில் பேசும் நிழல். காலை உதயத்தில் 2 நிழல்கள். இன்று உண்மை வெளிவரும். சூரியன் மெதுவாக உயர்கிறது. அவன் நிற்கிறான். அவனின் பின்னால் 2 நிழல்கள். மன்றம் முழுவதும் பயம். ஒரு நிழல் அமைதியாக நிற்கிறது. மற்றொன்று மெதுவாக அசைகிறது. விக்ரமாதித்தன் அமைதியாக கவனிக்கிறார். உண்மை எப்போதும் அமைதியாக இருக்கும். மன்னன் கூறுகிறார், அவனை சுற்றி தீ வைத்தால் என்னவாகும்? மன்றம் அதிர்ச்சி. சிறிய தீவட்டம் ஏற்றப்படுகிறது. தீ ஒளியில் ஒரு நிழல் மட்டும் அசைகிறது. மற்றொன்று அசையவில்லை. மன்னன் மெதுவாக சிரிக்கிறார். பொய் நிழல் ஒளியை அசையும் நிழல் பேசுகிறது. மன்னா, நீ புத்திசாலி. ஆனால் முழு உண்மை இன்னும் தெரியவில்லை. மன்னன், நீ யார்? நிழல் சிரிக்கிறது. மன்னன், உன் சகோதரன் என்ன ஆனான்? அவன் முழங்காலில் விழுந்து அழுகிறான். மன்னா, நான் அவனை காட்டில் விட்டுவிட்டேன். செல்வம் முழுவதும் எனக்கு வேண்டும் என்று நினைத்தேன். மன்றம் முழுவதும் அதிர்ச்சி. படை காட்டிற்குச் செல்கிறது. அங்கே ஒரு சிறிய குடிசை. உள்ளே அவனின் சகோதரன் உயிரோடிருக்கிறான். அவன் மெதுவாக சொல்கிறான், என் சகோதரன் என்னை துரோகம் செய்தான். ஆனால் நான் அவனை மன்னித்தேன். அவர்கள் அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். அந்த மனிதன் நடுங்குகிறான். திடீரென்று அசையும் நிழல் மறைந்து விடுகிறது. ஒரே ஒரு நிழல் மட்டும். மன்னன் அறிவிக்கிறார், மனசாட்சி மன்னிக்கப்பட்டால் அது மீண்டும் நிழலாக இணையும். மன்னன், நீ தவறு செய்தாய். ஆனால் உன் சகோதரன் உன்னை மன்னித்தான். உன் செல்வத்தின் பாதி அவனுக்கு. நீதியை நீ உழைப்பால் சம்பாதிக்க வேண்டும். அவன் மண்ணில் விழுந்து அழுகிறான். விக்ரமாதித்தன் மன்றத்தை நோக்கி, மனிதன் நிழல் அவனை விட்டு பிரியாது. ஆனால் மனசாட்சி பிரிந்தால் உயிரோடு இருந்தாலும் இருளில்தான் வாழ வேண்டும். அந்த இரவு மன்னன் தனியாக நடக்கிறார். நிலவொளி. திடீரென்று அவருடைய நிழலும் பேசுகிறது. விக்ரமாதித்யா, அடுத்த சோதனை உனக்கே. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மனசாட்சி நிழலாக மாறுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.